கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் ஒவ்வொருத்தரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலும் இந்த வீடியோ மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை வேளையிலும் கூட நாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை தியானிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 15வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அந்தபடி அப்படின்னு இந்த வசனம் தொடங்கும் போது பாத்தீங்கன்னா அந்தபடி. அப்போ நம்ம எல்லாரும் ஒரு காலத்துல ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் ஒரு அடிமைத்தனத்தின் ஆவிக்குள்ள இருந்தோம் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. அப்ப ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் வசனம் சொல்லுகிறது, நீங்க மறுபடியும் அந்த பயப்படுத்துகிற ஒரு அந்த ஆவியில நீங்க நடத்தப்படக்கூடாது. மாறாக நீங்க எப்படிப்பட்ட ஒரு ஆவி உடையவர்களா இருக்கிறீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது என்றால், அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உடையவர்களா இருக்கிறோம். அப்ப ஆவியானவருக்குள்ள நான் நடத்தப்படுகிறேன், எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிறார். அப்படின்னா ஆவியானவர் என்னை எந்த மாதிரியான காரியத்துல நடத்துறாருன்னா, சத்தியத்தின் பாதையில நடத்துகிற ஆவியானவர், பரிசுத்தத்துல நடத்துகிற ஆவியானவர், பிரயோஜனமானதை எனக்கு போதிக்கிற ஆவியானவர். அப்ப எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அவர் என்னை பயமுறுத்துகிற, பயப்படுத்துகிற, அடிமைத்தனத்துக்குள்ளாக கொண்டு போகிற ஆவியானவர் அல்ல. அப்படிப்பட்ட ஆவியை நீங்களும் நானும் பெறவில்லை. வசனம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் தேவனை அப்பா, டாடி காட், ஃபாதர் அப்படின்னு கூப்பிடக்கூடிய ஒரு குமாரன் குமாரத்திகளுக்குரிய ஒரு ரைட்ஸ ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். இந்த குமாரன் குமாரத்திகளுடைய அதிகாரம், ரைட்ஸ் அப்படின்னா தேவனுக்கும் எனக்கும் ஒரு நெருங்கிய சம்பந்தம், ஒரு நெருங்கிய ரிலேஷன்ஷிப்பை ஆண்டவர் இந்த ரட்சிப்பு மூலமாக உங்களுக்கும் எனக்கும் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அப்போ எந்த காரியத்தை குறித்து உங்க வாழ்க்கையில நீங்க பயப்படுறீங்களோ, அப்போ முதலாவது உங்களுக்குள்ள பயம் வருதுகிறது என்றால் அதை நீங்க முதலாவது நல்லா தெரிஞ்சுக்கணும், இது தேவனிடத்திலிருந்து வருகிற காரியமே அல்ல. எந்த காரியத்தை குறித்து நீங்க இந்த நாளில பயப்பட்டு கொண்டிருக்கிறீங்க? அப்ப பயம் பாருங்க, பயம் தேவனிடத்திலிருந்து வருகிறது இல்ல அப்படின்னா அது பிசாசினிடத்திலிருந்து வருகிற ஒரு காரியமா இருக்குது. அப்ப பிசாசு பாருங்க மனுஷனை என்ன பண்ணிடுறான்னா அடிமைத்தனத்திற்குள்ளாக கொண்டு போயிடுறான். இன்னைக்கு அநேகருக்கு பாருங்க எல்லா காரியத்தை குறித்தும் பயம். படிக்கிற பிள்ளைகளுக்கு எக்ஸாம குறித்து பயம், வேலைக்கு போறவங்களுக்கு வேலை போயிருமா இருக்குமா, ப்ரொமோஷன் வருமா வராதா, அப்படி அநேக காரியங்களை குறித்து எல்லா நாளும் பாருங்க பயம் நம்மளுடைய இருதயத்துல வந்து கொண்டே போகிறது. அப்ப உங்க இருதயத்துல நீங்க எந்த காரியத்தை குறித்தாவது பயப்படுறீங்களா? அந்த காரியத்தை நீங்க உடனே உங்க இருதயத்திலிருந்து எடுத்து போடணும். ஏன்னா பயம் இது தேவனிடத்திலிருந்து வருகிற காரியமே இல்லை. இந்த பயத்தை எனக்குள்ள சத்ருவானவன் என்ன பண்றான், விதைக்க பண்ணி என்னை அடிமைத்தனத்திற்குள்ளாக கொண்டு போக முயற்சி பண்றான். வசனம் தெளிவாக சொல்லுகிறது, நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் மறுபடியும் நீங்க என்ன பண்ணிடாதீங்க, பயன்ற ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள போயிடாதீங்க. ஏன்னா ஆண்டவர் உங்களை என்னையும் ஒரு உறவுக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறார். அது எப்படிப்பட்ட உறவு? அப்பா பிள்ளைன்ற ஒரு அருமையான உறவு பாருங்க. அப்ப தேவன் அப்படிப்பட்ட உறவுக்குள்ள நீங்க உங்களை என்னை கொண்டு வந்திருக்கும் போது நீங்க ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல, ஒவ்வொரு முறையும் நீங்க தேவ சமூகத்துல போய் உரிமையோட சொல்லலாம். அப்பான்னு சொல்லி நீங்க கூப்பிடும் போது ஆண்டவருடைய இருதயம் அது மகிழ்கிறதா இருக்கிறது. பாருங்க, என் பிள்ளை எவ்வளவு வாழ்க்கையில பிரச்சனைகளை சந்திக்கிறான், எவ்வளவு அவனுக்கு வாழ்க்கையில நெருக்கம் இருக்குது, பயமுறுத்துகிற காரியம் அவன் வாழ்க்கையில இருக்குது. ஆனா என்ன நம்பி என்னுடைய சமூகத்துல அப்பான்னு சொல்லி என்னை கூப்பிடும் போது பாருங்க அந்த உறவுக்குள்ள போயிடும்.
அந்த உறவுக்குள்ள அந்த ஒரு வார்த்தை பாருங்க, டேடின்னு நான் போகும்போது அந்த குமாரன் குமாரத்தி என்ற அந்த உறவுக்குள்ள நீங்களும் நானும் போயிடும். அப்போ உங்க வாழ்க்கையில நீங்க எதை குறிச்சு இந்த காலை வேளையில நீங்க பயப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ அதை ஒண்ணு நல்லா ரியலைஸ் பண்ணுங்க. நீங்க பயம் வந்துட்டு பிசாசுடைய ஒரு ஆயுதமா இருக்குது. பயத்தை கொண்டு வந்து நமக்குள்ள என்ன பண்ணிடுறான், தேவன் மேல இருக்கிற விசுவாசத்தை அவன் எடுத்து போட வகை பார்க்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல, தேவாதி தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவாதி தேவனுடைய குமாரன் குமாரத்திகள் என்ற ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கார். ஒரு பெரிய உறவு, தந்தை பிள்ளை என்ற ஒரு உறவுக்குள்ளாக ஆண்டவர் உங்களை என்னை கொண்டு வந்திருக்கிறார். உங்களை எந்த காரியமும் அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போக முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க யாராவது இருப்பீர்களா? ஒருவேளை வியாதியை குறிச்சு உங்களுக்கு பயம் இருக்கலாம், பலவீனத்தை குறிச்சு பயம் இருக்கலாம், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறிச்சு பயம் இருக்கலாம். இந்த காலை வேளையில நான் சொல்றேன் பாருங்க, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய குமாரன் குமாரத்திகளா இருக்கிறீங்க. பயத்தை உங்க இருதயத்துல இருந்து எடுத்து போடுங்க. அப்பா பிதாவேன்னு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் உங்களை அபரிதமாக ஆசீர்வதித்து உங்களுடைய பெரிய பெரிய விருப்பங்களை கர்த்தர் நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அவர் ஆசீர்வாதத்தை தந்து உங்களை அற்புதமாக நடத்த தேவன் வல்லவரா இருக்கிறார். ஆமென். கர்த்தர் இந்த வசனத்தின் படியே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்க சமூகத்தில் வருகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த காலை வேளையிலும் தகப்பனே, அப்பா உங்களுடைய வசனத்தின்படி ராஜா, அப்பா நாங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியிலிருந்து ஆண்டவரை எங்களை விடுதலையாக்கி அப்பா அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீங்க கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த காலை வேளையிலும் அப்பா உங்களுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வீட்டிலும் ஆண்டவரே, அப்பா உங்க அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. அவங்க இருதயத்தில் இருக்கிற எல்லா பயங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல இப்பொழுதே எடுத்து போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த காரியத்தை குறித்து அவங்களுடைய மனதில பயம் இருக்கிறது ஆண்டவரே, பிசாசானவன் கொண்டு வருகிற எல்லா பயங்களும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்துல இப்பொழுதே அவங்க வாழ்க்கையில இருந்து நீங்கி போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க ஆசீர்வதித்து அப்பா நீங்க உம்முடைய பரிசுத்தத்தின் பாதையில சத்தியத்தின் பாதையில நீங்க நடத்தும்படியாக, உம்முடைய ஆளுகை ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கும்படியாக, உங்க பிரசனம் ஒவ்வொரு குடும்பத்திலும் அசைவாடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தைரியப்படுத்துங்க, பலப்படுத்துங்க ஆவியானவரை, பலப்படுத்துங்க. சூழ்நிலைகளை மேற்கொள்ளக்கூடிய பலத்தையும் தைரியத்தையும் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே அவங்க உங்க பிள்ளைகள் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க. அவங்க கடந்து செல்கிற போது உங்களுடைய சமூக பிரசனம் பாதுகாத்து கொள்ளட்டும் கர்த்தாவே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, நன்மைகளால நிரப்புங்க ராஜா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. You are blessed in Christ.